அன்பார்ந்த உறவுகளே, இன்று 550வது தொடர் சொற்பொழிவு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என அன்போடு சங்கமம் நானும் அழைக்கின்றோம். இன்று இப்போது ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக உட்காருங்க, 10 நிமிஷம் உட்காருங்க. நீங்க முதல்ல போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, உட்காருங்க. ஒவ்வொரு வாரமும் சங்கத்திற்கு பெருமை சேர்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்களும் உங்கள் குடும்பமும் சீரும் சிறப்புமாக பேரம் பெற்று வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. விண்ணப்பம் எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருள வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே பெருங்கருணைக்கு வந்தனம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
நம்ம எல்லாம் வாழ வைக்கும் வள்ளல் பெருமானின் வண்ண மலர்ப்பதங்களை வணங்கி அவரையே வழுத்து நிற்கும் உங்களையும் வணங்குகின்றேன். கூட்டத்தின் தொடக்கத்தில் சொன்னது போல இது 550வது வார கூட்டம். அந்த வகையிலே நாம் நிறைய மகிழ்ச்சி அடைய வேண்டி இருக்கிறது, உண்மைதான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம என்ன பண்றோம்னா, சாதாரணமா கூட்டம் நடத்துற ஒரு பழக்கத்திலிருந்து சற்று மாறி சாதாரண கூட்டங்கள்ல இந்த உரைநடை படிக்கிறது இல்லை இல்லைங்களா? அது என்ன, அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. இப்பதான் சாமி சொன்னாங்க அது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அதனால இல்லை, அத இப்போ இருக்கிறது வாங்கிக்கலாம், கடை இல்லாம இப்ப கிடைக்குது. அதனால அது அதே மாதிரி அந்த 9ன்னு முடிகிற வாரத்துல முழுவதுமாக நமது மகளிர் அணியினரால் முழுதுமாக நடத்தப்படுகிறது. அது சற்று வித்தியாசமானது, அது தொடர்ந்து நடைபெறுகிறது இல்லையா? ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம இருப்போம், எல்லாமே நம்மளே தான் பார்த்துக்கணும், எல்லாம் எனக்கு தான் சொல்லுவோம், இன்னொருத்தருக்கும் சொல்ல மாட்டோம். ஆனா சன்மார்க்கத்துல சாமி ரொம்ப தெளிவா சொல்றாங்க மகளிருக்கான பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையிலே இன்னொன்னுத்தையும் சொன்னாங்க, நம்ம செய்ய வேண்டியது ஜீவகாருண்யம். அதற்கு இந்த மாதிரி பெண்கள் இல்லாமல் நமது இல்லத்திலே ஏதோ ஒரு 2 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா கூட அது இல்லாம முடியாது. ஏன்னா பெண்களின் பங்கு நிறைய இருக்கிறது. அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதுதான் பண்ணோம். சென்ற வாரம் கூட அம்மையார் அவர்கள் அன்பனும் ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த கூட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வித்தியாசமா பேசுவோம். நீங்க பேசுனீங்க, அன்பனும் பிடினா எவ்வளோ, அவ்வளவுதான். அதுக்குள்ள ஒரு மலை ஆகப்படுமா? ஆடுமாங்க? அன்பனும் பிடியுள் ஆகப்படும் மலையே அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படிங்க அப்படின்னு பார்க்கும்போது, வள்ளலார் மற்ற அருளாளர்களை விட தமிழ் மீது அதிகம் பற்று கொண்டவர். தமிழ் என்ற வார்த்தைக்கு, அந்த சொல்லுக்கு, அந்த 3 எழுத்திற்கு உரை எழுதியவர். அப்போது இருந்த ஒரு ஆச்சாரியரிடம் தமிழ் என்பது தந்தை மொழி என்று சொன்னவர். அப்படிப்பட்டவர் இந்த அன்பு எனும் பிடி இருக்கிறது, அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தமிழிலே முதல் எழுத்து ஆ இல்லைங்களா? கடைசி எழுத்து இன் இல்லையா? அப்படித்தானே? நான் இன் காங்காச்சாரியால போனீங்கன்னா அது இன். நடுவிலே உள்ள வரிசை பகர வரிசை, அதிலே 5வது குரில் என்பது பூ என்ற எழுத்து. ஆ கடைசி என்ன, நடுவு உள்ள பூ என்பது இப்பு பிளஸ் ஊ, பகர வடிவ குழியிலே அந்த ஊ ஆனது இருக்கிறது. அதுதான் நம்ம இங்க இருக்கிறதா சொல்றோம். இந்த ஓங்கார மூலையின் கீழ் பகர வடிவ குழியிலே உகர வடிவிலே உள்ளதுதான் அந்த உடம்பும் உயிரும். இந்த உடம்பும் உயிரும் இருப்பவருக்கு இந்த ஆவும் இன்னும் சேர்ந்து இந்த அன்பு என்பது ரொம்ப முக்கியமானது. புரியுதா? அப்போ நீங்க என்ன ஒண்ணு உங்க பேரை கூட எழுதி பாருங்க,
அது ஆவுல இருந்து இன்னுக்குள்ளதான் இருக்கும். அப்ப அன்புன்ற பிடியில் ஆப்பிடுதா இல்லையா? எதை வேணா எழுதுங்க, அன்புல மலை மாத்திரம் எல்லாமே அகப்படுது இல்லைங்களா? உண்மைதானே? எனவே அது மாதிரி அந்த பாட்டு மொத்தத்தை சொல்லலாம். அன்பெரும் குடில் புகும் அரசே, அதுக்கெல்லாம் நிறைய இருக்குமா. இருந்தாலும் நீங்க போன வாரம் பேசுன அது மாதிரி அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தக்கூடிய தலைப்பிலே மகளிர் பேச வந்து அதையும் செய்து கொடுக்கிறார்களே என்பதற்காக நாம் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகரிக்கிறது. எனவே சாமி சொன்ன அந்த ஜீவகாருண்யம் என்பதை இவர்கள் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு சொன்னாங்க, சத்விசாரம் அப்படின்னாங்க. அதனால பேரே புரியல, என்னங்க இது சத்விசாரம் என்ன? அதாவது கடவுளை பற்றிய ஒரு கேள்வி, டிவைன் என்கொயரி. ஆன்மீகம் என்றால் என்ன, கடவுள்னா என்ன, அதை பற்றின ஒரு கேள்வி, அதை பற்றி விளக்கம் பெறுதல், அதுதான் சத்விசாரம் என்பது. சரிங்களா? அப்போ நமக்கு அதுகிட்ட போகவே பயமா இருக்கு. அதனால நம்ம எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு ஒரு அச்சத்தில் இருக்கோம். அப்படி ஏதாவது ஒன்னு ரெண்டு கேள்வி கேட்கறதுன்னா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமா போற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதாவது கேள்வி? 2 நிமிஷம். என்னங்க உங்களை பத்தி இல்ல இறைவனை பற்றி ஒரு கேள்வி. நீங்க இவ்வளவு வருஷமா இவ்வளவு மாசமா 550 கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. எல்லாம் வந்து என்னோ சொல்லிட்டு போறாங்க. அதுல ஒண்ணு கூட நமக்கு பிடிபடலையா இல்ல நிறைய தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்லாம் தெரியல. அப்படி இருந்ததுன்னா நம்ம அங்க பேசினா மற்றவங்களுக்கும் அது உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லல, சாமி சொல்லி வேற யாரும் சொல்லாத, எந்த அருளாளர்களும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஏனென்றால் அப்பதான் நமக்கு விளக்கம் கிடைக்கும். ஏன்னா வரோம், உட்காரோம், எழுந்து போயிடுறோம், அவ்வளவுதான். அடுத்த வாரம் என்ன தெரியாது, போன வாரம் என்ன தெரியாது, அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. சொல்லுங்கய்யா. ஐயா, கடவுள் யார்? சரி, கரெக்ட். வெரி குட். அவர் 1, நீங்க 2. ஓகேங்களா? கடவுள் யார்? இப்ப நான் ஒரு சட்டை போட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் வந்து முன்னெல்லாம் ஆண்கள்லாம் இந்த தையல்காரர்கிட்ட கொடுத்து சட்டை தச்சுப்பாங்க. கொஞ்சம் டவுன்ல இருக்க தையல்காரர்னா அவரோட பேர் ஒண்ணு இருக்கும், அதை போடுவார். இப்ப எல்லாமே வாங்குற சட்டையெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பிராண்டட் ஷர்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுல என்ன பேர் போட்டிருக்கோம்? ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கோம் இல்லைங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்களேன். ஏதோ ஒண்ணு பீட்டர் இங்கிலாந்து. அதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? பீட்டர் எங்க தெரியாது, இங்கிலாந்து எங்க எத்தனை பேர் பார்த்திருக்கோம் தெரியாது. ஆனா நம்ம அது ரொம்ப கர்மசரிதையா வாங்கி மாட்டிக்கிறோம் இல்லையா? வாங்குற சட்டைக்கு நம்ம அந்த பேரை சொல்லி அது இருக்கான்னு கேட்கிறோம். சட்டைக்கே எப்படின்னா சட்டைக்குள்ள உடம்பு இருக்க, அது என்ன மேக், யார் பண்ணது? அதுதாங்க கடவுள்ன்றது. அவர்தான் இந்த பிறவியில இந்த தாய்க்கும் இந்த தந்தைக்கும் நீங்கள் இத்தனையாவது மகனாக மகளாக பிறக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா, நாம் இதற்கு முன்பு செய்த வினைகள், நல்வினை தீவினை, இவைகளுக்கு ஏற்றாற் போல உங்களை
அந்த குடும்பத்திலே அந்த அத்தனையாவது மகனா பிறக்க வைக்கிறாங்க ஐயா. அவரோட வேலை என்னன்னா, அதனால இந்த ஏற்கனவே இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, படைத்தல் என்பது ஒருத்தருக்கும், காத்தல் என்பது ஒருத்தருக்கும், அழித்தல் என்பது ஒருத்தருக்கும், மறைத்தல் என்பது ஒருத்தருக்கும், அருளல் என்பது ஒருத்தருக்கும் அவங்க அந்த தொழிலை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஐந்தொழில் ஆதிசை ஐவர் ஆதிகளை ஐந்தர அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்று அவர்களை எல்லாம் இந்த தொழிலை கொடுத்து அவர் சரியாக செய்கிறாரா என்று பார்ப்பதற்காக ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று வள்ளலார் சொல்லுகின்றார். புரியுதுங்களா? அவருக்கு ஏங்க இருக்கிற வேலை விட்டு என்ன பிரச்சனை இருக்கணும் அப்படின்னா அதுதான் அவர் தொழில். நம்ம ஊர்ல தாசில்தார் இருக்காருன்னா, கலெக்டர் இருக்காருன்னா அவருக்கு அது தொழில். அவர் அந்த இது வேணாம்னா மாத்தி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த இறைவன் என்பவன் நாம் செய்யற இத்தனையும் எடுத்து அந்த பாவ புண்ணியங்களை சேர்த்து மீண்டும் ஒரு பிறவியை தருகின்றான். இன்னும் சும்மா சும்மா ஏன் பிறவி கொடுக்கணும், நேராவே எனக்கு ஏதாவது சொர்க்கத்தை கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு ஆசை வரலாம். ஆனா ஆண்டவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் என்பவன் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றிலே அகப்படுபவன். நமக்கு எப்பவுமே அந்த மாயை தான் பிடிக்கும். ரெண்டு பஸ் ஒன்னா வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி இருக்க பஸ் விட்டு பின்னாடி இருக்க பஸ் பிடிக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா அது ஃப்ரீயா வரும், ஃப்ரீயா உட்காரலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த முன்னாடி பஸ்லயும் இடம் இருக்கும், ஆனா ஏற மாட்டோம். அது எதனால அப்படி பண்றோம்? மாயை. அதுவும் அதே ஊருக்கு தான் போகுது, இதுவும் பக்கத்தான் நிக்குது, அதே காசு தான் வாங்க போறோம். ஆனா நம்ம என்ன செய்ய, இதுதான் மாயைங்கிறது. போதான் போறோம். ஆனா நமக்கு உள்ள எது நம்மை ஆட்படுத்துகிறது, நமக்கு உள்ளே எது இருக்கிறது, வழி நடத்துகிறது அப்படின்னு பார்த்தா இதுதான் நடக்குது. புரியுதுங்களா? அதை எது பின்னிருந்து செய்கிறது என்றால் மனித அறிவு. ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது 6 அறிவுன்னு சொல்லுவோம். அந்த அறிவு ரொம்ப சின்ன அறிவு. பல பிறவிகள் எடுத்து இந்த அறிவை விருத்தி செய்து கொண்டு, சிற்றறிவு என்பது இறைவன் என்பவன் முற்றறிவன், முழுசுமா பூரண அறிவுள்ளவன் இறைவன். நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த அளவுல நம் அறிவை விருத்தி செய்து கொண்டு அவனை அடைதல் அப்படின்னு ஒரு இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இது நம்ம இதுல மாத்திரம் இல்ல, இந்த மதங்கள் மார்க்கங்கள் வேணும்னு வள்ளலார் சொல்றாரு, அதை விட்டுருங்க. இப்ப நீங்க கேட்டது கடவுள்னு சொன்னதுனால அந்தந்த மதத்திலையும் என்னன்னா, நாம் இறைவன் திருவடியையோ இறைவனிடம் சேர்ந்து விட்டோம் அப்படின்னு தான் சொல்ற, சொர்க்கம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். ஆக அந்த கடவுள் என்பவன் நம்மை பொறுத்த வரையிலே மீண்டும் மீண்டும் பிறவி கொடுத்து, இதுலயா இன்னும் கொஞ்சம் அறிவு, இன்னும் கொஞ்சம் அறிவை சேர்த்துக்கைய, இன்னும் கொஞ்சம் அறிவை சேர்த்துக்கைய, இன்னும் கொஞ்சம் அறிவை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சேர்த்துக்கிறோமா இல்லையான்னு நமக்கு நிச்சயம் தெரியும், ஆனா வெளில சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? அப்புறம் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அவர் வெளியில எங்கேயும் இல்லை. வெளியில தேடுறது வள்ளலார் பாணியில முட்டாள்தனம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம் சொன்னாங்க இல்லைங்களா? வள்ளல் பிரானாருக்கு வாய் கோகுல வாசல், கள்ளப்புலன் என்றும் காணா வலிமைக்கு நடுவுல ஒரு வரி சொல்லுவாங்க, தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். ஆக நாம் அந்த தெள்ள தெளிதல் என்பது அறிவை சார்ந்தது, உடம்பு சார்ந்தது இல்ல. அப்ப எங்க இருக்காரு அவரு? அந்த ஜீவன் எங்க இருக்கு? இந்த உடம்பு தான் கோயில் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்புறமா அதுக்குள்ள சிவலிங்கம் இருக்கு, அதுக்கு வாயிற்புறம் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதனால அவர் எங்க இருக்காருன்னா, நம்ம இப்ப எங்கெல்லாம் போய், அது இமயமலைக்கு போனாலும் சரி, எந்த மலைக்கு போனாலும் சரி, இல்ல எந்த ஆத்துல குளிச்சாலும் சரி, எந்த குளத்துல குளிச்சாலும் சரி இல்லைங்களா,
கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் பொங்கு தன் குமரித்துறை ஆடிலன் ஓங்கு மாகடல் ஓத நீர் ஆடிலன் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. கடவுள் எங்கும் இருக்கிறான் என்று யாருக்கு தெரிகிறதோ அவன் அங்கெல்லாம் போனா இதை புரிஞ்சுப்பான். இல்லைங்க அங்கதான் இருக்கான்னா இவன் அங்கேயே இருக்க முடியாது, அவன் இங்கேயே வர முடியாது. அப்படி இல்லை, அவன் நம்முடனேயே தான் இருக்கின்றான். என்ன வடிவிலே இருக்கின்றான் அப்படின்னா ஒரு சின்ன அணு வடிவிலே. இதுக்கு கீழே இது சிறுமூளை என்னவாங்க, இது பெருமூளை என்னவாங்க. இதுக்கு பேரு ஓங்கார மூளைன்னு பேர். அதுக்கு கீழே அந்த பரமான்மா அப்படின்னு ஒரு அணு, அதுக்கு கீழே திரோதாயி அப்படின்னு ஒரு மறைப்பு திரை, அதுக்கு கீழே ஜீவான்மா என்பது ஒரு பகர வடிவ குழியிலே ஊகர வடிவில் இருக்கும். ஆக ரெண்டும் பக்கத்துல நடுவில் ஒரு திரை தான் இருக்கிறது அப்படின்னு சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆக அந்த கடவுள் எங்கே இருக்கிறான் என்றால் நம்மிடம் இருக்கின்றான். அவன் இருப்பிடம் இங்கே, கோயிலும் இதுதான். அதனால புறத்திலே தேடுவது ரொம்ப வன்மையா சொன்னா ஆணவம். எனவே புறத்திலே தேட வேண்டாம், அவன் இங்கேதான் இருக்கின்றான். நீங்கள் அவனை தெரிந்து கொள்ளுங்கள். வடலூருக்கு போன என்ன பண்றீங்கன்னா இந்த ஆன்ம ஜோதியை தான் புறத்திலே அங்கே காட்டுகிறார்கள், அது அசைந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுதான் வடலூர்ல அந்த கண்ணாடியில காமிக்கிறாங்க. அது ஒரு நல்ல தத்துவத்தை சொல்லுகின்றார்கள் ஐயா. எனவே இப்போதைக்கு நம்ம யார் என்றால் நம்மை படைத்த, மற்றவங்க விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு போட்டோம், நம்மை பொறுத்தவரையில் இதுதான், அவர் நம்மை படைத்தவர், நம்மை காப்பாற்றுகின்றார். நேரம் வரும்போது இந்த சொக விவசாயத்து கிழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நாங்க தூக்கி போட்டு வேற ஒண்ணு போட்டுப்பார் இல்லைங்களா. அது மாதிரி இந்த உடம்பை கொடுத்தா இதுக்கு மேல உபயோகப்படுத்த முடியாது, சரி வா இன்னொன்னு தரேன் அப்படின்னு இன்னொரு பிறவியை நம்ம கொடுக்கிறோம். இதுவரையில் நம் அறிவு பூரண அறிவு ஆகும் வரையில் அவன் அதை செய்து கொண்டிருப்பான். மீண்டும் மீண்டும் பிறவி கொடுத்து கொண்டே இருப்பான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாணிக்கவாசகர் சொன்னாரு, எங்க இருந்து ஆரம்பிக்கிற நம்ம புல்லாகி பூடாகி அப்படின்லாம் ஒரு பாட்டு இருக்குதுங்கய்யா. அசுரர்களாய் தேவர்களாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், மீண்டும் அவன் மனிதனாக பிறந்ததாக அந்த மணிவாசக பெருமான் சொல்லுவார். அவர் தேவராகவும் ஆயிட்டாரு, அந்த காலம் முடிஞ்சு போச்சு, திரும்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்றார். அந்த வகையிலே நமக்கு அவர்கள் இந்த பரிபக்குவத்தை ஏற்படுத்துவதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் அதுதான் வழி, அதுதான் கிடையாது. டிவிக்காரங்க கேட்டாரு, டிவி கேட்டாருங்க, இங்க இருக்க ஐயா மீண்டும் அந்த கேள்வியை சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியணும். நீங்க ஒண்ணுதான் நம் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது, நாம் ஏன் வாழ வேண்டும். ரைட், அவங்க கிட்ட சொன்னதுல பாதி எடுத்துக்கிறேன். நாம் எதை நோக்கி போகின்றோம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, முதலில் எதை நோக்கி போக வேண்டும் என்று தெரிந்தால் எதை நோக்கி போகின்றோம் என்பது தெரியும். எதை நோக்கி, இப்போ நம்ம வந்து வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. நான் ஒரு நாளைக்கு நினைக்கிறேன் மாம்பழம் போகணும்னு நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு எக்மோர் போகணும்னு நினைக்கிறேன். ஆக என்னுடைய குறிக்கோள் எங்கே போக வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நான் வந்து பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிக்கணும். இங்க போகணும்னு தெரியாம வர்ற பஸ்ல எல்லாம் ஏறிந்தா பிரயோஜனம் இல்லை. அதனால நாம் எங்கே போக வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் அப்புறம் எங்கே போகிறோம் என்பது தெரியலையே. அந்த போகிறோம் என்பது போக வேண்டும் என்ற ஒரு இடத்தை நீங்கள் நிர்ணயம் செய்து கொண்டால் அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். அப்படி ஒண்ணுமே இல்லை, நான் தினம் எழுந்து வெளில போவேன் அப்படின்னா அது பேர் வேற. என்னங்க காலையில இருந்து எப்படி இப்படி போவாங்க, அப்படி எங்க உள்ள சுத்திட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால எங்கே போக வேண்டும் என்பதை நீங்கள் நிர்ணயித்த பிறகுதான்
அதை பற்றி சொல்ல முடியும். நீங்கள் என்ன எங்க நம்ம போகணும்? இறைவனை நோக்கி போக வேண்டும். இப்பதான் சொன்னேன். ஏனென்றால் நமக்கு அறிவு அவனை விட குறைவானது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். 5ஆம் கிளாஸ் படிச்சப்பறம் 6ஆம் கிளாஸ்க்கு போறோம், 7ஆம் கிளாஸ் போறோம் இல்லைங்களா? அப்படித்தானே? இல்லைங்க, நான் 5ஆவதுல இருக்கேன், வசதியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதனால நமது முன்னேற்றம் என்பது நம்முடைய பக்குவத்தை நோக்கி மட்டுமல்லாமல் அவனாகவே சொல்லுகின்றான். நீ 5ஆவது முடிச்சுட்ட, நீ 6ஆவது போ அப்படின்னு போர்டுல போட்டுவாங்க. நீ ப்ரமோட்டட் அப்படின்னு போட்டுவாங்க இல்லையா? ப்ரமோட்டட் போட்டுறாங்க இல்லையா? ப்ரமோஷன் போட்ட அப்புறமா நம்ம அங்கேயே உட்கார்ந்தான்னு அர்த்தம். எதை நோக்கி போக வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நாம் அதை நோக்கித்தான் செல்ல வேண்டும். அந்த குறிக்கோள் என்பது வாழ்க்கையிலே முக்கியமானது. ஆக நம்ம இப்போ இருக்கிற உலக வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும், அப்புறம் ஒரு வேலைக்கு போகணும், அதுக்கு உண்டான எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்படிதான் நம்ம போறோம். அது தப்பு இல்லை, அப்படிதான் போகணும். ஒரு நிலைமைக்கு வந்த பிறகும் அந்த நிலையில் இருக்கும் பொழுதே நாம் இதை பற்றியும் தெரிந்து கொண்டால் நமக்கு வாழ்க்கையானது சற்று எளிதாக அமையும். இல்லைன்னா கஷ்டப்படணும். மழை வருது, எல்லாம் தெரியுது, போகும்போதே கையில குடம் எடுத்துன்னு போயிட்டா தொல்லை இல்லை. இல்லைன்னா சாயங்காலம் வரும்போது கஷ்டப்படணும் இல்லையா? அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள இதை தேடுகின்றோம், இறைவனை வழிபடுகின்றோம். அது நமக்கு நல்ல வழி காட்டுதானே? ஏன் நல்ல வழி அது நல்ல வழி காட்டுதோ இல்லையோ, சற்று தீய வழியில் இருந்து நாம் விலகி நிற்போம். இப்போ இந்த நேரத்தில் சாதாரணமா நாளைக்கு என்ன பண்ண போறோம்? நேரம் டிவி பார்த்துட்டு போறோம். நேற்று என்ன பண்ணியிருந்தோம்? அதே தான் பண்ணியிருந்தோம். இன்னைக்குதான் ஒரு வரது போறது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்க இருக்கும். அப்படித்தானே? அப்ப இந்த நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்றோம் அப்படின்னா, பிற காரியங்களில் உலகியலில் அந்த நேரத்தை செலவிடாமல் இருக்கின்றோம். அப்ப அதனால என்ன வருது? அப்படி இப்ப இறை நோக்கி செல்லுதல் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? அதான் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சத் சங்கம், சன்மார்க்க சங்கம். சத்து மார்க்கம் தான் சன்மார்க்கம். இந்த சத்து மார்க்கத்திலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு வேறு நினைவுகள் ஏற்படாது. சத் சங்கத்துவே நிசங்கத்துவம். வேறு சங்கத்தில் உள்ள தொடர்புகள் இந்த 1 மணி நேரம் நமக்கு இல்லை. அந்த பிற தொடர்பு இல்லாமல் இருப்பதால் நிர்மோகத்துவம். அப்படின்னா நமக்கு பல பொருளின் மீது இச்சை செல்லாது. அந்த சீரியல் என்னாச்சு, நேற்றுக்கு அப்படியே விட்டு போறாங்களே, அது என்னாச்சு அப்படின்னு நம்ம நினைக்க போறது இல்லை. அதனுடன் இருந்து நமக்கு தொடர்பு விட்டு விடுகிறது. நிர்மோகத்துவம். அந்த நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம். நமக்கு மனம் அலைபாயாது. இன்னும் நேற்றுக்கு அந்த சீரியலை பார்த்த, ஐயோ நான் இதை பார்த்தனே, நாளைக்கு நீ இதை பாரு அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லுவான். இப்படி நமக்கு என்ன பண்ணுது? நம்ம ஒண்ணுதான் பார்த்துட்டு இருப்போம். இல்ல இல்ல இது பாரு, அது நல்ல, அது அது சலனம். டிவி தான் பார்க்க போறோம். ஆனா இதுவா அதுவா நம்மளை இன்னொருத்த வந்து குத்தி விட்டு போயிடுவான் இல்லையா? சலனங்கள் இன்னும் ஜாஸ்தியாகும். அப்ப இதுவா அதுவா இல்லையா? அதுவே நல்லா இருந்தது. இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடின்னு இருக்கும். அப்படித்தானே? அப்போ அந்த சலனங்கள் இல்லாவிட்டால் ஜீவன் முக்தி, இந்த சும்மா இருக்கும் சுகம்னு சாமி சொல்லுவாங்க. என்னது? சும்மா இருக்கும் சுகம். நம்ம யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லைங்களா? ஆக அந்த வாழ்க்கை என்பது குறிக்கோளை கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நம்முடன் வரப்போவது எது என்றால் நம்முடைய ஒழுக்கங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் என்னன்னு சொல்லிருக்காரா? ஒழுக்கத்தை பத்தி இவ்வளவு பெரிய பாட்டு சொல்லியிருக்காரு. ஒழுக்கம்னா என்னங்க? வள்ளுவர்கிட்ட கேட்டதை விடுங்க, வாத்தியார்கிட்டயா நம்ம கேட்டிருக்கோமா? இல்ல. ஒழுக்கம்னா ஒழுக்கம் என்ன, பாஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். அது ரொம்ப பெரிய மூட்டையா, 100 கிலோ மூட்டை. அதனால யாரும் கிட்ட போறதில்லை, தூக்குறதே கிடையாது. சாமி வந்து பார்த்து, என்ன அந்த மூட்டையை ஒத்தரும் தூக்க மாட்டேங்கிறான், ஏன் தூக்க மாட்டேன் சார், ரொம்ப பலுவா இருக்குது. 4 பிரியா 25 கிலோ மூட்டையா கட்டு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இப்ப தூக்கு. 2 தூக்கி போனா கூட பரவாயில்ல. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் இருந்தா கூட போதும். எனக்கு தெளிவாக சொன்னார்.
தெளிவாக சொன்னதுதான். ஏன் அவருக்கு என்ன வேலையெல்லாம் இல்லாமல கட்டம் போட்டு 1-2 எழுதினவரு அவரும் அதே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அந்த ஒழுக்கத்தை இந்த ஜனங்க இவ்வளவு நாளா கடைபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆஞ்சு அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு எளிமையாக நமக்கு கொடுத்தாரு. இதைத்தான் நாம் போற்ற வேண்டும், அவரை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2000 வருஷம் 3000 வருஷமா இருக்கிற மதங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா இது 100 வருஷம் தான் ஆச்சு. இதன் தாக்கமும் வேகமும் அளவுக்கு அரியதாக அது வேகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஐயா கேட்ட இதுக்கு எதை நோக்கி போக வேண்டும் என்று அந்த டார்கெட், நீங்க போறது எக்மோரா மாம்பழமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேத்த வண்டியை நீங்க பிடிச்சி போலாங்க ஐயா, அதுக்கேத்த பாதையில போய்க்கலாங்க ஐயா. இல்லைன்னா நம்ம சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான், அங்கேயும் போய் ஒண்ணும் பண்ண முடியாது. எனவே நமக்கு வேண்டியது இறைவனை அடைய வேண்டியது. குறிக்கோள் என்ன? இறைவனை அடைய வேண்டும். ஏன் அடைய வேண்டும் அப்படின்னா அந்த அறிவுள்ளவங்க கூட நம்ம சேர்ந்துட்டோம்னா நமக்கும் அது கிடைக்கும், இல்லைன்னா கஷ்டப்படுவோம், அவ்வளவுதான். அதாங்கய்யா ஏன் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. நிறைய பேர் இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ஏன் சாக வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு சிக்கு வந்துருச்சுன்னா எங்க டாக்டர் இருக்காரு, ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காரு, இது போட்டு ஆன்லைன்ல பிடிக்க முடியுமா, இங்க இருந்து போக முடியுமா, அமெரிக்கால இருந்து மருந்து வழக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏன் சாக வேண்டும்னு தான் எல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க. நீங்க கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்கீங்க, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இந்த கேள்வியை சாதாரணமா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் நமக்கு உலகம் பூரா என்னங்கிறது சாதாரணமா இங்க யாராவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னா பாருங்க, ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஏதோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டாக்டரை பார்த்து அவங்க 250 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துட்டு அவன் எழுதுற மருந்து இவ்வளவு பெருசா எழுதியிருப்பான், அத்தனையும் வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பாடுக்கு இருக்காது, அது செய்யறான். எனவே நாம் கேட்க வேண்டிய கேள்வி இன்னும் சற்று நாள் வாழ்நாளை நீட்டி. ஏனென்றால் இப்ப நீங்க வாழலன்னு வச்சுங்க, என்ன ஆகுதுன்னா வள்ளலார் இதுதான் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, இந்த உடம்பு இருக்கிறது இது ஆண்டவன் நமக்கு கொடுத்த வீடு, இது ரெண்டட் ஹவுஸ், வாடகைக்கு இதை கொடுத்திருக்காரு அப்படின்னு எழுதுறாங்க, இந்த புத்தகத்தில் எழுதுறாங்க. இந்த வாடகை என்பது நம்ம போடுற சாப்பாடு. அந்த சாப்பாடு 3 வகையா பிரியுது, பித்த வாத சிலேட்டுமம் அப்படின்னு பிரிஞ்சு நம்ம உடம்ப காப்பாத்தின்னு வருதுங்கய்யா. பல பேரு இந்த உடம்புக்கு சாப்பாடு போட முடியாம மரணம் அடைகிறார்கள். அதாவது வாடகை கொடுக்க முடியாம அந்த வீட்டுக்காரர் ஓனர் என்ன பண்றாரு, அந்த அந்த குடியிருக்கவங்கள, ஐயா நீங்க கிளம்புங்க, நீங்க கொடுத்த 3 மாசம் அட்வான்ஸ், நீங்க 3 மாசம் ஆயிடுத்து, இந்த கரண்ட் பில்லை நான் கட்டணம் போல் இருக்கு, நீங்க காலி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. எனவே நான் ஏன் வாழ வேண்டும் என்றால், நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும்னா மீண்டும் நீங்கள் பிறவி எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு 80 வயசுன்னு வச்சிருப்பான், நீங்க 45 வயசுலயே போய் நின்னா மீண்டும் உங்களுக்கு பிறவி கொடுக்கணும், அவரோட வேலை தான் ஜாஸ்தி ஆகணும். எனவே நாம் கூடிய வரையில் அவரிடம் போகாமல் இதற்குள்ளாரே நமக்கு உண்டானது எங்க போனாலும் இதை நம்ம பண்ணிதான் ஆகணும். நம்ம கர்மாவை தொலைச்சு நம்ம அந்த நல்வினைகளை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். எனவே நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இன்னும் கொஞ்ச நாள் எப்படி வாழறது? அது வாழ்வதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவனுடைய சுமையை குறைப்பீர்கள். திரும்பி போய் எனக்கு பிறவி கொடு அப்படின்னு கேட்கணும், கொஞ்சம் ஓரமா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் தேவையா? நம்ம கேள்வி எதை கேட்கணும்னா அப்படி கேட்கலாம். ஏன் வாழ வேண்டும் என்பது ஒரு விரக்தியில வர வேண்டியது. ஆனால் நீங்கள் வாழலைன்னா கூட உங்களுக்கு மீண்டும் பிறவி தரப்பட்டுதான் ஆக வேண்டும் என்பதுதான் விதி. அப்ப இந்த கேள்வி உங்களால கேட்க முடியாத ஒரு பிறவியா கூட இருக்கலாம், அது பெரிய பிறவியா கூட இருக்கலாம். ஆனால் நாம் மீண்டும் பிறந்துதான் ஆக வேண்டும். அதனால்தான் எல்லா அருளாளர்களும் வல்லாரை தவிர பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும் கேட்டாங்க ஐயா. எல்லாருமே பிறவாமை தாங்க கேட்டாங்க.
அருளாளர்கள் மாத்திரம் இல்ல, மனிதர்களும் அதை ஃபாலோ பண்ணி அதான் கேட்டாங்க. நீங்க வித்தியாசமான கேள்வி கேட்கறீங்க. அந்த கேள்விக்கு பதில் இருந்து இனிமே இப்படி கேளுங்க. ஏன்னா நீங்க இன்னொரு பிறவி எடுத்தாலும் இதே கஷ்டமோ இதை விட அதிகமான கஷ்டமோ தான் எடுக்க வேண்டியிருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே கூடிய வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இந்த பிறவியிலேயே இன்னும் கொஞ்சம் நன்மைகளை செய்யும்போது நமக்கு அந்த எடுக்க வேண்டிய பிறவிகளின் எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அதைத்தான் பண்ணி பண்ணி முடிக்கணுமே தவிர நம்ம இந்த கேள்வி கேட்டுருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களா அதை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா கூட அது உங்களுக்கு பெற வேண்டியது நீங்கள் பெற முடியாது. ஏன்னா நம்ம தான் அது மேல, ஆனா அவன் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பான் இல்லையா? அப்படித்தானே? அந்த வகையில அந்த ஏன் வாழ வேண்டும் என்பதை விட இன்னொரு வகையா ஏன் வாழக்கூடாது, ஏன் எவ்வளவு நாளைக்கு வாழலாம் அப்படின்ற கேள்வி தாங்க சிறப்பா இருக்குங்கய்யா. ஐயா, நம்ம வாழ்க்கை என்ன பண்ண முடியுமா பாருங்க ஐயா. இந்த கேகே நகர்ல 11 சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஐயா. கேகே நகர்ல 11 சூப்பர் மார்க்கெட் இருக்குங்கய்யா. அது இல்லாம சின்ன சின்ன காய்கறி கடை இருக்குயா. வண்டியில தள்ளிட்டு போறவங்க ஒரு 40 பேர் இருக்காங்கய்யா. இந்த தெரு சந்திப்பு இருக்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 கோணியை போட்டுட்டு ஒரு 2 பேர் உட்கார்ந்து எந்தெந்த கிராமத்துல இருந்து கொண்டு வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு விற்கிறாயா. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, காய்கறி வாங்கணும், ஷாப்பிங் போகணும். அதுக்கு என்ன பேரு? ஷாப்பிங். எது பண்ணுவோம்? கார். இங்கேயோட அசோக் நகர் போனா என்ன, கார் இருக்க. டி நகர் போனா என்ன, சரி 2 வீலர் அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் நிறுத்த வேண்டியது. அவன் என்ன பண்ணுவான், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, போன சனிக்கிழமையே பிளாஸ்டிக் கவர்ல அடைச்சி வச்சிருப்பான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பான். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஏசி பண்ணி வச்சிருக்கான் இல்லையா. அது ரொம்ப கர்மசரிதியா அது ஒண்ணு இது ஒண்ணுன்னு வாங்குவோம். வீட்லயே ஏற்கனவே ஒன்று இருக்கும், இதையும் கொண்டு போய் அங்க வைப்போம். அப்புறம் 4 நாள் கழிச்சு அதையும் தூக்கி வெளியில போடுவோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இது சூப்பர் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ். அதனால உங்களுக்கு இந்த விலைய ரோட்ல விற்கிறவனோட அது ₹1 கூட தான் இருக்கும். அப்படிதானே? அவனை வாழ வைக்க செல்கின்றோம். இந்த ரோட்ல நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அதே சட்டை தான் போட்டிருப்பான், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே சட்டை தான் போட்டிருப்பான், நாளைக்கும் அதே தான் வரும். அவன் அந்த செருப்பு, அந்த வண்டி ஒரு பக்கமா சாஞ்சிருக்கும். எந்த வண்டிக்காரனும் நேரா பிடிச்சி வண்டியை ஓட்ட மாட்டான். வண்டி ஒரு பக்கம் போகும், இவன் ஒரு ஓரமா அதை பேலன்ஸ் பண்ணின்னு தான் போவான். ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு தேஞ்சு போச்சு. வண்டி அந்த அளவுக்கு தேஞ்சு போச்சு. அவன் சாயங்காலம் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வெறும் கத்திரிக்காய் எவ்வளவு வைக்கிறான் பாருங்க, இவன் என்ன பண்ணுவான் பாருங்க. இவன் உங்களுக்கு வேண்டியது ஏறத்தாழ அன்னைக்கு காலையில தான் அவன் போய் வாங்கி வந்திருப்பான், விலையும் கம்மியா கொடுப்பான். ரோட்ல கத்திரிக்காய் வெண்டைக்காய் காய்கறின்னு கத்தின்னு போவான். ஒரு நாளைக்காவது நம்ம அங்க கொடுக்கறதுல ஒரு 10 வீட்லயாவது ஆளுக்கு ஒரு ₹5 வர்ற வரைக்கும் ஒரு காய்கறி வாங்கி நம்ம தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கின்னு நம்ம ஃப்ரிட்ஜையும் கொஞ்சம் லீவு கொடுத்துட்டு வாங்கினோம்னா, நீங்க கேட்டீங்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்பதற்கு நீங்கள் முதல் கல்லை இடுகிறீர்கள். நம்ம செய்வோமா? செய்வோங்களாயா? எத்தனை பேருங்க செய்வோம்? ஒவ்வொரு மூமெண்ட்லயும் ஒவ்வொரு செயலிலும் நாம் அந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்பதை செயல்படுத்த முடியும். ஏன்னா இது ஒண்ணும் ஏற்கனவே சமைச்சது. அவன் இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுங்க, அவன் ரொம்ப ஒரு மோசமான தண்ணி இருக்கும், அவன் குளிக்கல, அதனால சுகாதார கேடு வரும்னு சொல்லலாம். இது கத்திரிக்காயில ஒண்ணும் இல்லை, அது வர்றதே
சேத்துல இருந்து தான் வருது. அது செய்யலாமே, செய்யலாம் இல்லைங்களா? பண்ண முடியும் இல்லைங்களா? அது மாதிரி தினம் சொல்லிட்டே போலாங்கய்யா. ஒரு மணி ஆயிடுச்சுன்னு மணி அடிச்சிருவாரு, அதெல்லாம் சொல்லிட்டே போலாம். ஆக நமக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்விலே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள். நாம் அதை பயன்படுத்திக் கொண்டு இன்னில இருந்து இல்ல, இந்த ஒரு மாசம், அடுத்த மீட்டிங் வரும்போது சொல்லுங்க, நீங்க எத்தனை தடவை ரோட்ல காய் நீங்க வாங்குறீங்கன்னு தெரியாது. ஆக மொத்தத்துல நீங்க அதுல உண்டாகிற ஒரு சந்தோஷத்தை நீங்க வேற எதுலயும் பார்க்க முடியாதுங்கய்யா. நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ, போகும்போது உங்களை இங்க பார்த்துட்டு நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்க வந்தா கூட ஐயான்னு கும்பிடு போட்டு போவான். ஏன்? அவனை நீங்கள் வாழ வைக்கிறீர்கள். இதைத்தான் வள்ளலார் சொன்னார். எல்லா ஊர்களும் இன்புற்று வாழ்கிறன்னா சொல்லிட்டு அவன் வாழ்ந்துட முடியுமா? அவனுக்கு உண்டான அவன் ஃப்ரீயா கேட்கல, ஏதோ காய் கொடுத்துதான் கேட்கிறான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, காய்கறி மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல என்ன போட்டிருக்கானோ அவன் பில்லு போட்டான்னா நீங்க அப்படி ஒரு இதை காமிச்சு பெய்டு 889 ரிசீவ் அப்படின்னுவான். இவன்கிட்ட நம்ம என்ன எவ்வளோயா? 40 ரூபா சாமி, 30 ரூபா கொடுக்க முடியாதா? அவர்கிட்ட கேட்போம். 40 30 கேட்போம். அவன் என்ன பண்ணுவான், இத்தனையும் வாங்கிட்டு பை இருக்கான்னு கேட்பான். பை இல்லைன்னு உடனே பைக்கு 15 ரூபா போடுவான். அதையும் கொடுப்போம். கொடுக்குறோமா இல்லையா? எந்த உயிர் இன்புற்று வாழ்கிறது? ஒரு சில உயிர்கள் தான் இன்புற்று வாழ்கிறது தவிர எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கு நாம் வழியே ஏற்படுத்துவதில்லை. அப்படித்தானே? ஆனால் வழி இருக்கிறது. அவன் உங்க தெரு தினம் கத்துறானே, கீரை 12 மணி இந்த வெயில்ல வாடி போயிடும், அதுக்குள்ளதான் வித்தாகணும். என்ன பண்றோம்? ஏதாவது பண்றோமா? இல்லைங்க, எனக்கு கீரை ஒத்துக்காது. நான் அதை சொல்ல, நீங்க கட்டாயம் ஆகணும்னு சொல்ல, அதையே நீங்கள் சற்று மாற்றி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், கொஞ்சம் மாற்றினீங்கன்னா ஒரு 2% எல்லா ஊர்களும் இன்புற்று அது இல்லை. அது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். அதை வள்ளலார் சொன்னது அந்த வாழ்வியல். வள்ளலார் என்ன சொன்னாருன்னா, நம்மளால செய்ய முடிஞ்சதுதான் சொல்லியிருக்காருன்றது ஒரு உண்மை. புரியுதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இது முதல்ல ஒரு மாசம் பண்ணுங்கயா. அது வந்துங்க ஏன் சொன்னார் என்றால், என்னுடைய உயிரை நான் மரணமில்லா உயிராக ஆக்கிக் கொண்டேன். ஊன் என்றும் உடம்பென்றும் புரியாமே அப்படி ஒரு பாட்டுல சொல்லுவார். 6ஆம் திருமுறை 557வது பாட்டுல. இப்போ நம்ம உடம்புல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உயிர்னு ஒரு லூஸ் பாட்டு இருக்குது. பாக்கி எல்லாமே நம்ம கிட்ட ஒன்னா ஒட்டி வைக்கப்பட்ட வெல்டிங் பண்ணதுதான். மூக்கு தனியா உழாது, காது தனியா உழாது, விரல் தனியா உழாது, உயிர் மாத்திரம் தனியா இருக்குது. அதுக்கு பேர் அகப்பூ என்று பெயர். 364 என்னவோ அகப்பூ. அக உறுப்பாக்க அகத்தே வகுத்து அழுப்பெருஞ்சோதின்னு வரும். அந்த அகப்பூ என்பது அந்த உயிர் பூ. இந்த உடம்புல இருக்கிற அந்த உயிர் இருக்கிறது, அது மாதிரி தான் தனியா இருக்குது. அதை நீ என்ன பண்ணணும்னா, அக உறுப்பாக்க இந்த உடம்புல ஒரு உறுப்பாகவே ஆக்கிடு. அதை ஆணை அடிச்சு இங்க மாற்றிடுங்கிறார். அகப்பூ அக உறுப்பாக அவை எங்கேயா நான் மாற்றுறது? அது இங்க இருந்து இப்போ அது உடனே என்ன ஆகுது? இது வழியா போகுது, இல்ல இது வழியா போகுது, இல்ல இது வழியா போகுது, இல்ல இது வழியா போகுது. 90% அப்படிதான் போகுது. உடனே டக்குன்னு இறங்கி சொல்லாம கொள்ளாம போயிடுது. அவர் என்ன கேட்கிறாரு? இத இங்க வைங்கிறார். இறைவன் அவருக்கு வைத்து கொடுத்தான், ஓரு ஆக்கினான். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிரும் என் உயிர் ஆயின என்று சொல்லும் போது, இந்த உயிரெல்லாம் என்கிட்ட வந்துருக்குன்னா அவன் உயிர் போகாது, மரணம் இல்லாம இருக்கும். நீங்கள் யாருமே மரணப்பட மாட்டீர்கள் என்ற ஒரு ஆசையினால் கேட்கின்றார். நம்முடைய உயிர் அவரிடம் நீங்க சொல்லி அவர் கேட்கல, அவரே கேட்க, எல்லா உயிரும் என் உயிருங்க ஆண்டவா, மரணம் முறை வைக்காது, அவனுக்கு மரணத்தை தராது என்பதால் கேட்கின்றார். ஏனென்றால் என் உயிர் போக போவதில்லை, அது எனக்கு ஆண்டவன் கேரண்டி கொடுத்தான். பாட்டுல சொல்றாரு 557 6ஆம் திருமுறையில. அதனால இதுவும் அப்படி ஆயிடுச்சுன்னா நீ அதை பறித்து கொண்டு போக முடியாது என்பதற்காக நம்மளே உள்ள கருணையினால் அதை சொல்லுகின்றார் ஐயா. அவ்வளவு கருணை. எல்லா உயிரும் என் வசமாய்,
எல்லா உலகம் என் உலக ஆயின. இன்னைக்கு உலகத்துல எல்லாம் வந்து சன்மார்க்கம் பரவி கொண்டுதான் இருக்கிறது. அது 2 வார்த்தையும் சொல்றாரு. இன்னைக்கு உலக அளவிலே இன்டர்நேஷனல் வள்ளலார் சென்டர் அப்படின்னு உருவாக்குறோம். எல்லாமே வந்து இங்க சேரதான் போறாங்க. நீங்க அந்த ஒருவரை தான் பாதி தான் சொன்னீங்க. எல்லா உயிரும் சொன்னீங்க, எல்லா உலகம் சொல்லல. எல்லா உலகமே இப்பொழுது வள்ளலாரின் பிடியில் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது அணைய உண்மை. சரிங்களா? அதனால நான் உங்க கேள்வி தப்பா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்பதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். எனவே அவர் ஏன் சொன்னார் என்றால், நம் மீது உள்ள கருணையினால், இரக்கத்தால், ஐயோ இவன் இறந்து போக போகிறானே, வேண்டாமே, அது என்னுடன் வந்து சேர்ந்து கொள்ளட்டும். அப்ப என் உயிர் போக்குவரல, அப்ப இதுவும் போக்குவரது இல்லையே அப்படின்னு கேட்கிறாருங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, நம் மீது உள்ள இரக்கத்தினால். சரிங்களா? சொல்லுங்க, கேளுங்கயா. இவர்கிட்ட சொல்லுங்க, மணி அடிச்சுன்னா நான் எழுந்துருவேன். ஆயுட்காலம் எதை கொண்டு நிர்ணயிக்கப்பட்டது? ரகசியமும் சூட்சுமமும் என்ன? பெரிய கேள்வி. அதாவது சஞ்சீதம், பிராரத்தம், ஆகாமியம் அப்படின்னு நம்ம வினைகள்லாம் 3 இடத்திலே இருக்கிறது. சஞ்சீதம்னா பை, சஞ்சினா பை, தெலுங்காரங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம், சஞ்சீதம். இன்னொன்னு பிராரத்தம். நம்ம இந்த பிறவி எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்வினை தீவினையை நம்ம பாக்கெட்ல போட்டு இங்க அனுப்புறோம். ஐயா இதை வச்சு நீ இந்த ஜென்மத்தை ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்றோம். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, எழுதா குறைக்கு என்ன செய்வேன் என்று தாத்தா தா தாத்தா அப்படின்னு வள்ளலா எழுதுவார். எழுதா குறைக்கு என்ன செய்வேன், இந்த பிறவில உனக்கு 73 வயசு தான் அப்படின்னா 73 வயசு தான். அது ஏன்னா அப்ப போட்டதுனால. இந்த சஞ்சிதம், ஆகாமியம், இந்த பிராரத்தம். ஆகாமியம் என்பது இந்த பிறவிலே நாம் சம்பாதிக்கும் நன்மை தீமைகள். இப்படி சொன்னோம்னா, இப்ப அந்த சஞ்சீதம்ன்றத நம்ம டச் பண்ண முடியாது. பிக்சட் டெபாசிட் மாதிரி, லாக்கர் மாதிரி. நீங்க கடையில போய் நின்று பிக்சட் டெபாசிட் வருமானம் வராது. லாக்கர்ல இருந்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது அங்க வச்சுட்டு வந்துட்டோம். அடுத்தாப்புல பிராரத்தம். இங்க வரும்போது நான் வந்து ஒரு ராஜேந்திர பணம் கேட்டுற போறாரு அப்படின்னு நான் ஒரு 50 ரூபா தான் போட்டுன்னு வருவேன். ஏன்னா நடந்த வீட்டுக்கு போயிடுவேன். அதனால பிராரத்தம் போது நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப சேஃபா இந்த பிறவி எவ்வளவோ அதற்காக வேண்டின நன்மை தீமைகளுக்கு நான் போட்டு அனுப்புவார். எனவே சிலர் என் கண்ணு முன்னாடியே 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம், அவனுக்கு ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் போட்டு வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து ஐஸ் சாப்பிடுது, நம்ம குழந்தை கேக்குது, ஜுரம் அடிக்குது, அது சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு ஜுரம் இல்லை, சாப்பிடுது. இது ஜுரம் வாங்கி கொடுத்தா அதுக்கு என்ன ஆகும்? இன்னும் 500 ரூபாய் ஃபீஸுக்கு பதிலா 1000 ரூபாய் ஃபீஸ் டாக்டர் கிட்ட போகணும், அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதனால அவன் ரொம்ப தெளிவா நீ உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். எனவே அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நீங்கள் கொண்டு வந்த பிராரத்தம், பிராரத்தம் இல்லப்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் கொண்டு வந்தது அவ்வளவுதான், என்கிட்ட இவ்வளவுதாங்க இருக்கு, என்னால இவ்வளவுதான் முடியும். இப்போ அது மாதிரி நம்ம கொண்டு வந்து இன்னும் கூட இருக்கு, நல்வினைகள்லாம் இருக்கும். இன்னொரு ஜென்மத்துக்கு வச்சிருப்பான் அவன். எல்லாமே நல்லதை கொடுத்துட மாட்டான், எல்லாமே கெட்டதை கொடுத்துட மாட்டான். எனவே அவன் அதை எப்படி நிர்ணயிக்கிறான்? இது நான் போன ஜென்மத்தில் பண்ணதெல்லாம் இந்த ஜென்மத்திலே வருமானா வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 25 ஜென்மத்துக்கு கழிச்சு கூட வரலாம். அது போட்ட பிக்சட் டெபாசிட்னா எல்லாமே 1 இயர் இல்ல, சிலது 6 மாசம், சிலது 6 வருஷம், எப்படி ஒண்ணா பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். இதேதான் பிக்சட் டெபாசிட் கான்செப்ட், பாக்கெட்ல கான்செப்ட். ஆக இங்க வந்து நான் என்ன பண்ணுவேன், ஐயா அதனால ஒரு பிஸ்கட் எல்லாம் கொடுத்துட்டாரு, இதுதான் எனக்கு இந்த ஜென்மத்துல, அதாவது இந்த இன்னைக்கு என்னது, இதுக்கு பேர் என்னது, ஆகாமியம். இந்த நேரத்துல, இந்த நாள்ல, இந்த பிறவியில் நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அது பேர் ஆகாமியம் அப்படின்னு பேருங்கய்யா. இதை பொறுத்துதான் நமக்கு ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏற்கனவே அது முடிவு பண்ணிட்டதுனால நம்ம ஒண்ணும் அதை பண்ண முடியாது. அது சிலது வந்து ஓரளவுக்கு மாறும், அது நம்ம பேசிட்டே இருக்கலாம், அது இதுல ஒவ்வாது. சம்டைம்ஸ் இப்போ கோவிட் வந்தது அப்படின்னா வந்து ஒரு அடியா இவ்வளவு பேர் போயிட்டா, 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்புங்கய்யா. ஆக ஒரு மனிதன், தனி மனிதனுக்கு எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், அவனுக்கு இப்படி எல்லாம் போட்டு போட்டு அந்த அந்த பையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது நம்ம வினைகள் இன்னும் ஒரு 200 ஜென்மத்துக்கு வேண்டிய வினைகளை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம்.
அதுல இருந்தா நம்ம எடுத்தோம். அது நல்வினையும் இருக்கும் தீவினையும் இருக்கும். அது பேரு பை, ஒருத்தருக்கு ஒரு பை கட்டி வச்சிருப்பான், சஞ்சிதம் அப்படின்னு பேர். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அனுப்புவாங்க. இதுதான் உண்மை. இது எதை கொடுத்துனா அதுக்கு நான் சித்திரகுப்தர் தியரி எல்லாம் சொல்லணும். சித்ரா என்னென்ன, குப்தானா என்னன்னு சொல்லணும். அடுத்த பிறகு உங்களுக்கு எது அப்படின்னா, மனிதனின் சப்த நாடிகளும் ஒடுங்கிய பிறகு அந்த சித்திரகுப்தர் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை போட்டு கடைசியில என்ன பேலன்ஸ் எடுப்பாரு. அதை காமிச்சு அடுத்த பிறவி என்ன என்பதை ஒரு சித்திர வடிவிலே ஒரு அரசன் பொம்மை போட்டு அதை காமிச்சு மறைப்பார். குப்தா என்றால் மறைத்தல், சித்திரம் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு பொம்மை. அடுத்த பிறவி நீ ஒரு ராஜா, இந்த மாதிரி மாடு அப்படின்னு ஒண்ணு காமிப்பார். இப்ப சித்திரகுப்தர், நம்ம இதுல வந்து சித்திரகுப்தர்னு ஒரு இதுவே இருக்குது, அந்த கோயில்லாம் கூட இருக்கு. அது நம்ம இப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐன்னு சொல்றோமே, அது அந்த காலத்திலேயே வச்சாங்க. ஏன் நான் நல்லது செஞ்செல்லாம் கெட்டெல்லாம் செஞ்சிருக்கேன், என்னோட கணக்கு தான் என்னையா அப்படின்னு கேட்டா இதுதான் அப்படின்னு அவங்க காமிச்சிருவாங்க. அவங்க வச்சுக்க மாட்டாங்க. மறைத்திடு தலைவரை மற்ற மண்டங்களை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா, அந்த மறைத்திடு தலைவரை இருக்கிறது. காத்தல் படைத்தல் தெரிகிறது, காத்தல் தெரிகிறது, அழியல் தெரிகிறது. மறைத்தல் என்பது என்ன, அருளல் தெரிகிறது. மறைத்தல் என்பது என்ன, இதுதான் சொல்லி மறைக்கப்படுவதும் இந்த சஞ்சீதத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதும் அந்த 4th டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. எனவே அந்த ஆள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அது அவன் ஒரு ஃபார்முலா வச்சிருக்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுப்பான். சரிங்களா? என்னங்கய்யா? வெரி குட். ஆக இன்னைக்கு ஏதோ ஒரு கேள்வி இல்லைன்னு பார்த்தேன். உங்களுக்கு எல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். கேள்வி கேட்கறதுக்காக ஆள் இருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நாம் தொடர்ந்தால் நன்றாக இருக்கும். இல்லைன்னா நம்ம சாதாரணமா எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு போயிடுறேன். அதனால உங்களுக்கு என்ன நன்மை? இப்போ உங்க மனசுல ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு கேள்வி இருந்தது, அதை எங்கே நீங்கள் விடை தேடுவீர்கள்? எங்கெங்க தேடுவீங்க? இது வள்ளலார் சொன்னா வேலை இல்லை போயா, வள்ளலாறு யாருன்னு தெரியல, என்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப வள்ளலாருக்கு வந்து அவர் சொன்ன வார்த்தையை இவ்வளவு ஞாபகம் வச்சிருந்து இந்த இடத்துல கேட்கறதுக்கு ஒரு முழுதும் தெளிவு ஏற்பட்டு விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகின்றேன். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க பையன் 80 மார்க் வாங்குவான், நான் 30 தான் வாங்குவேன். காப்பி அடிச்சா ஒரு 50 வாங்குவேன் இல்லையா? அது மாதிரி நான் காப்பி அடிச்சு தான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இதெல்லாம் பாஸ் பண்ணிடுவேன். அந்த வகையிலே இந்த சத்விசாரத்தை நாம் நிறைவு செய்யலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும். ஒரு 2-3 நன்றியை தெரிவித்துக் கொள்ளுக்காக இன்று இறுதியாக ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றேன். நேற்று இரவு முன்பாக பயணம் செய்து காலையிலே திருப்பதி காலேஸ்வரியிலே அகவல் படித்துவிட்டு கலைவாணியும் SS அகோல்குமார் ஐயா அவர்களும் இங்கு முன்னதாகவே வந்திருந்து எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பது நாங்கள் இது பெரிய பேராகவே கருதுகிறோம். ஏனென்றால் அந்த சங்க நிர்வாகிகளும் சரியா வரதில்லை, அந்த நேரத்துக்கு வரதில்லை. அவங்க சங்க நிர்வாகமே இல்லாத போது கூட சீக்கிரமா வந்து இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல குறிக்கோளோடு 2 பேர் வருவாங்க. சேரெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு இவங்களுக்கெல்லாம் நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னா இதாகாது. அவங்களுக்கு பெரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். மீண்டும் நன்றி. அவர்களும் அவர் குடும்பமும் இப்போது முடிச்சுட்டு நைட்டு வடலூர் போறாங்க. நாளைக்கு அங்க அகவல் படிப்பாங்க. எங்க அகவல் படிக்க கூப்பிட்டாலும் எந்த பிரதிபலனும் இல்லாம ஓடோடி சென்று நான் இருக்கிறேன் என்று இந்த சன்மார்க்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய இருவர். யான் அறிந்தவர்கள் யாரும் இல்லைங்க. யாராவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி வருமானம் வருது, எப்படி சாப்பிடுறாங்க, எப்படி போறாங்க. இந்த வெயில்ல இப்போ திருப்பதியிலிருந்து வர்றது, நான் நைட் அங்க போனேன், காலையில் அகவல் படிச்சேன், உண்மையில ஒரு பயந்தா வருவாங்களா இல்லையான்னு. ஆனா வரலன்னா பதிவு போட்டிருப்பாரு. சரி எப்படி வருவாங்கன்னா நம்ம உடனே வர்றாங்க, அவரும் பின்னாடியே வர்றாங்க. இப்படிப்பட்டவர்கள் இந்த சங்கம் வந்து தழைச்சு நிற்கிறது. எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம நான் என்று ஆணவம் இல்லாம இந்த சங்கம் நல்லா நடைபெறும் அப்படின்றதுக்காக. 2வது இன்னொன்னு, போற வாரம் சிறப்பாக பேசி நல்ல அமுது தமிழரசி வள்ளலார் அவர்கள்
துரைக்கண்ண ஐயா கூட தொலைபேசியில ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. அவர் அவ்வளவு சீக்கிரம் பாராட்ட மாட்டாரு. நல்லா இருந்தா பாராட்டுவது நல்ல குணம். ஐயா அந்த போன வாரம் குருமாவும் இதுவும் நல்ல இடியாப்பமும் மிக அருமையா இருந்தது அப்படின்னு வாயார வாழ்த்துகின்றார் மனத்தமர தெய்வம். அம்மையா சிறப்பு சொற்பு அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே. யாரும் எதிர்பார்க்காத அளவு சிறப்பான சொற்பொழிவு, செவிக்கு உணவு, வயிற்றுக்கு உணவு, இதெல்லாம் கருணை. நான் கூட பயந்தேன், இந்த அம்மா என்னடா ஹோட்டல்ல கொடுத்தா வர போகுது, நம்மளும் பரிமாற போறோம், அடம் பண்ணி நானே தான் செய்வேன்னு கொண்டு வராங்களே, எப்படி இருக்கும் என்னன்னு. 500 இடியாப்பமும் அந்த 50 நிமிஷத்துல பறந்து போச்சு பாருங்க. எல்லாரும் நான் என்று அவங்க மனம் போல் மாங்கல்யம் என்பது அவன் மனசு போல எல்லாம் தீர்ந்துச்சு. அப்படி உதவி எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தமிழரசி வள்ளலார் அவர்களுக்கு நன்றி கூறி, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதனுடைய ஆசையே இந்த ஒரு 100-110 பேராவது ஒவ்வொரு வாரம் வரணும். உங்களுடைய வருகையும் இந்த சங்கத்துக்கு பெரும் துணையாக இருக்கணும். ஒவ்வொருவரும் நம்ம சங்கம் என்று பொதுவான நிர்வாகிகள் அவசியம் சீக்கிரம் வரணும். அந்த 6:30 மணிக்கு வரணும். ஒரு பேச்சாளர் பேசும்போது குறைஞ்சது ஒரு 30 பேர் 35 பேராவது இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அதான் மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா பாதியில முக்கால் வந்தா அவங்க என்ன பேசுறாங்க, ஏன்னா ஒரு 2 நாள் அந்த தலைப்புக்காக பாடுபட்டு அந்த மெட்டீரியலை சேகரித்து நம்ம கிட்ட கொண்டு வந்து தராங்க. அதை நம்ம பெரிய முக்கியமாக கருதுறோம். அது மட்டுமல்லாமல் இன்று நமது சங்கத்துக்கு புதியதாக வருகை தந்துள்ள நமது ஞானசேகரன் ஐயா சங்கத்துக்கு பெரும் வரவு. அவர் புதியதாக வந்தாலும் நம்ம சங்கத்துக்கு பெரிய சிக்கல் இருந்து நம்மளெல்லாம் மீட்டெடுத்த ஒரு புண்ணியவான் ஐயா அவர்கள். பேங்க்ல உங்க சங்க அமௌண்டே முடக்கிட்டான்னா அவரு கிட்ட போய் நான் உடுக்க வேண்டும் போல நின்று நான் இருக்கிறேன் என்று அவரும் அவர் நண்பரும் படாத பாடுபட்டு எங்க கூட நின்று அது வள்ளலாரெல்லாம் வென்றெடுத்தாங்க. அவருடைய துணைவியார் இன்று வேளாங்கண்ணி பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்தவர்கள் அம்மையார் புதியதாக இன்று வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக பெரும் நன்றியை கூறுகிறேன். உங்களுடைய அன்பு பெரியது, எங்கள் கைமாறு சிறியது, உங்கள் அன்பு கடலிலும் பெரியது. நீங்கள் ஒவ்வொரு வாரம் வாருங்கள், உங்கள் அன்பான ஒத்துழைப்பை தாருங்கள். நாங்கள் எதுவும் உங்களிடம் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்தால் போதும். இந்த 1 மணி நேரம் நீங்கள் எங்களிடம் குறை இருந்தால் முட்டி சொல்லுங்கள், நிறை இருந்தால் தட்டி கொடுங்கள். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். சங்க குறைபாடு இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிறைவேறுகள் இருந்தால் என்னுடைய சங்கத்தில் அனைவருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அடுத்ததாக நமது தமிழரசி வள்ளலார் அவர்கள் நன்றி உரையாற்ற உள்ளார். அவரை நாளைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீராமலிங்காய நமः. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஆன்மீக உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிஞ்சுக்கு இங்க அற்புதமாக ஒரு நிகழ்ச்சியை இன்னி வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய ராஜேந்திரன் அண்ணா அவங்களுக்கும், தலைவர் ஐயா உமாபதி ஐயா அவர்களுக்கும், மற்றும் நம்ம வரதராஜன் ஐயா, நம்மளுடைய துணை தலைவராக இருந்து செயல்படுத்திட்டு இருக்கிற நம்மளுடைய சண்முகம், எல்லாருக்கும் என் சார்பாகவும் உங்கள் எல்லாரும் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம முதல் ஐயா நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது அண்ணனே சொல்லிட்டு இருந்தாங்க. நிச்சயமா நம்ம குமார ஐயாவும் நம்ம கலைவாணியும் எங்க போனாலும்
பர்ஃபெக்டா அதுக்கு முன்னாடியே என்ன டைமிங் சொல்றாங்களோ அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க, அவங்க ஆந்திரால இருந்து இங்க வரணும்னா எவ்வளவு டயர் இருந்தது. இந்த வெயில்ல யாராவது வெளியே போனாலுமே போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா எவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க முதல் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையா சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இவங்களால ஒரு மாதிரி சிறப்பான ஒரு நன்றிகளையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. அதே மாதிரி நம்மளுடைய இறைவணக்கமா அண்ணா சொன்னாங்க முதல்ல வந்து பார்க்கணும் அப்படின்னுட்டு. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு நியூரோதெரபி டாக்டர் வந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு 3 பேஷண்ட் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதனால அவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு சாப்பாடு கொடுக்கறது வைக்கிறதுன்னு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பி வந்து அதுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு வர்றதுக்கு தான் என்னால நேரம் ஆயிடுச்சு. அதனால உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு டைமிங்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அப்பதான் வந்தாதான் யார் என்ன பாடுறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அதுக்காக அவங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அக்கா வந்து கேட்ட என்னக்கா பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா கல்யாணி அக்கா கிட்ட நான் வந்து ஆடிய பாதம் ஆடவாரி பாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா வந்து நல்லா அதை ஒரு உணர்வுபூர்வமாவே பாடியிருக்காங்க. அக்காவுக்கு ரொம்ப நன்றி அக்கா. அதே மாதிரி நம்மளுடைய உரைநடை படிச்சு கொடுத்த நம்ம சிவபிரகாசம் ஐயா அவங்களுக்கும் மிக்க நன்றி. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐயா இளவரசன் ஐயா, என்னப்பா படிச்ச இளவரசன் ஐயா எப்பவும் போயிடுவாங்க, இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னொன்னு நம்ம சொற்பொழிவாளர் ஐயா முதல்ல கிளம்பிடுவாங்க. போன தடவை படிக்கும்போது முதல்ல நான் தேடிட்டு இருக்கேன் எங்க ஐயாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா சத்துவிசாரம் அப்படின்னு சொல்லும்போது நாம என்ன கேள்வி கேட்கறது, நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரத்தோட என்ன சொல்லணும், பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கருத்தை சொல்லியிருக்காங்க, இத வந்து விசாரம் பண்றது வேற எந்த ஒரு சங்கத்திலயும் இருக்குது. பட் இது மாதிரி ஒரு கூட்டமா அமைச்சு அதை செயல்படுத்துறாங்களான்னா இல்ல. ஒரு குறிப்பிட்ட மக்களை அவங்க கூட பழகிறவங்கள மட்டும்தான் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து சத்து விசாரம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. யாராவது வாங்க, வள்ளல் பெருமானை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, இந்த கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத வந்து மிக சிறப்பான வகையில இங்க நடத்திட்டு இருக்கிற அண்ணன் அவங்களுக்கு ரொம்ப நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேங்க அண்ணா. அப்புறம் இங்க வந்து நீங்க எல்லாரும் இத்தனை பேர் முதல்லலாம் சத்தியசாரம் பாத்தீங்கன்னா 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க, ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல மக்களுக்கு வந்து அந்த உணர்வு பூர்வமான ஒரு சிந்தனை, அந்த ஆற்றல். முதல் கேள்வி கூட கேட்க மாட்டாங்க, ஐயா வந்து அவங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்துட்டு எல்லாருக்கும் அந்த கேள்வி எழும்போது அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, 4 கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அப்பதான் வந்து கேள்வி மீதேறி இச்சை விழுதலேறி கல்யாணம் கலண்டேறி அப்படி அது தான் என்னும் கலண்டேறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அஞ்ஞானம் நீங்கணும்னா ஞானம் வரணும்னா அஞ்ஞானம் நீங்கனாதான் ஞானம் வர முடியும். அதுக்கு இத மாதிரியான சத்துவிசாரம், இது மாதிரியான கேள்விகள், இது மாதிரியான செயல்கள் எல்லாம் நம்மளுக்கு நிச்சயம் தேவைப்படுது. அப்ப அதுக்கு இது மாதிரி நம்ம ஐயா மாதிரி உமாபதி ஐயா மாதிரியான பெரியவங்க நம்மளுக்கு நிச்சயம் தேவைப்படுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து நமக்கு ஒரு நல்ல வழியை வந்து சொல்லி கொடுப்பாங்க. அந்த வகையில அவங்களுக்கு மிக சிறப்பான வகையில சொல்லி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. உங்க எல்லாருக்கும் நேரம் ஆயிட்டே இருக்குது, அதனால வந்து இன்னும் பேசிட்டு இல்ல. உங்க வந்திருக்கிற அத்தனை அன்பு உணங்களுக்கும் அருளுங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து நம்மளுடைய ராஜ்பாபு ஐயா வந்து நம்ம வாரம் வந்து தொடர்ந்து நம்மளுடைய சினி ரேஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல் மூலியமா இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதை வந்து மாத்தி இருக்காங்க. அதனுடைய பேர் வந்து பக்தி ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பக்தியை இப்ப வந்து சினின்றத விட இப்ப பக்தி தான் இப்ப ரேஸுக்கு அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஐயாக்கு வந்து அது தோணி இருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த கேள்வியே கேட்க மாட்டாரு, இப்ப அவர் கேட்க ஆரம்பிச்சாரு இறைவன் யாரு என்ன ஏதுன்னு. அதனால இப்ப பக்தி அவருக்கு வந்து எப்படி வருது அப்படிங்கிறது இந்த பக்தி ரேஸ் என்ற அந்த இது மூலியமாவே தெரியுது.
இப்ப இனிமே நம்ம எல்லாரும் அந்த யூடியூப் சேனல் பக்தி ரேஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமா நம்ம நிகழ்ச்சியில வாரம் வாரம் நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அதை நீங்க எல்லாருமே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஐயா அந்த தொடர்ந்து இந்த வழிபாடு விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியை ஏற்று என்று வள்ளல் பெருமான் அவர் கூறியிருக்கிறார். வள்ளல் பெருமான் எழுதிய அகவல் என்பது அவருக்காக எழுதியது அல்ல, நம்முடைய ஒவ்வொருத்தருக்காகவும் எழுதியது. அந்த எழுதிய எழுத்து எந்த இடத்தில் படிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் சாட்சாத் வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு முன்பாக வந்து இருப்பார் என்பது நாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்தால் நாம் அவருக்கு முன்பாக போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். அவ்வளவுதான் நான் பட்ட அனுபவம் இது. அடுத்தபடியாக மகளிர் அணியினர், ஜோதி வழிபாடு மகளிர் அணியினர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலாதிவிய திருவடிகளே சரணம். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வார ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி व्योम ஜோதி ஏழு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் மீது பாதனே வாதி ஞான போலனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலாதிவிய திருவடிகளே சரணம். வள்ளல் மறை வாழ்க வாழ்க எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். நன்றி.